மனசாட்சியே இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் கவுன்சிலிங் வராதிங்க. ஓகேவா? என்ன மாதிரி பிரச்சனைன்னு பார்க்குறீங்களா? ஒரு பொண்ணு கால் பண்ணி, மேடம் நாங்கள் உங்ககிட்ட கவுன்சிலிங் வரணும், என்ன பிரச்சனைமா அப்படின்னு கேட்கும்போது, என் கணவர் என்னை திட்டிகிட்டே இருக்காரு, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு மேம், ஸோ உங்ககிட்ட கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னாங்க. கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ 2 பேர்கிட்டையுமே நம்ம பேசணும். ஓகேவா? பேசும்போது அந்த கணவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது எல்லாமே தவறுகள் எல்லாமே அவருடைய மனைவி மேலே தான் இருக்குது. என்னென்னா, தன்னோட அப்பாவை, அதாவது அவர் சொல்கிறாரு எங்கள் அம்மா அப்பாவை எந்த ஒரு இதுவுமே செய்யக்கூடாதுங்கிறா, ஒரு 100 ரூபா கூட கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு ஒரு சேலை வேட்டி எடுத்து கொடுக்கக்கூடாதுங்கிறா மேம். ஆனால் அவங்க அம்மா அப்பாவுக்கு, என்னோட மாமா மாமியாருக்கு நல்லா செய்கிறா. அவள் அம்மா அப்பாவுக்கு நல்லா செய்யணுங்கிறா. 10,000 கொடுங்க, 2,000 கொடுங்க, அம்மாவுக்கு வந்து பொங்கல் தீபாவளினா ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணுங்கிறாங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை மேம், அவங்க அம்மா அப்பாவுக்கும் நான் செய்கிறேன், அவங்களும் என்னோட அப்பா அம்மா மாதிரி தான், ஏன் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் அதே மாதிரி செய்ய விட்டா என்ன, இதுதான் பிரச்சனை, இதனால தான் நான் பேசுகிறேன், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த லேடிகிட்ட பேசும்போது, மேம் அவங்களுக்கு தான் எல்லாமே இன்னொரு பையன் இருக்கார்ல, அவங்க செய்வாங்கல்ல, ஏன் நாங்கள் மட்டுமே தான் செய்யணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா மனசாட்சியோடு தான் பேசுகிறீங்களா? இத்தனைக்கும் அவங்களுக்கும் 2 பசங்க, அம்மா நீயும் 2 பையன் வச்சுருக்கேம்மா, நாளைக்கு உனக்கும் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணால் இதே நிலைமை தான் வரும், சரியா? ஸோ தயவு செஞ்சு இது மாதிரியான பிரச்சனைகளை நீங்களே உருவாக்கி கவுன்சிலிங் என் வீட்டுக்காரர் சரியில்லைன்னு கூட்டிகிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் கொடுத்து, மாமா மாமியாரை பாருங்கம்மா, நமக்கும் பிற்காலத்தில் வயசாகும், அதே பாவம் நம்ம செய்யணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லி அனுப்பியிருக்கோம். சில ஆண்களும் அந்த மாதிரி பண்ணுறீங்க தான், அவங்க அம்மா அப்பாவுக்கு செய்யக்கூடாது, எங்கள் அம்மா அப்பா பேச்சை மட்டும்தான் கேட்கணும், அப்படிலாம் கிடையாதுங்க. 2 பேருமே விட்டு கொடுத்து போங்க. 2 பேருமே குடும்பத்தை அனுசரித்து பண்ண பழகிக்கோங்க. அதுதான் வாழ்க்கை. ஓகேவா?